ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமரி ஸ்பெஷல். இன்றைக்கி நம்ம வீட்டிலையே எப்படி சூப்பராக மணலாக நெய் தயாரிக்கலான்னு பார்க்கலாம். இந்த நெய் ரெடி பண்ணுறதுக்கு வந்து 2 வேல ரெடி பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வே வந்து டெய்லி நம்ம காய்ச்சிற பாலில் இருந்து அது பாலாடையை எடுத்து கலெக்ட் பண்ணி வச்சு அதில் இருந்து நம்ம வந்து நெய் தயாரிக்கலாம். இன்னொரு வே வந்து டைரெக்டாக பட்டரில் இருந்து நெய் தயாரிக்கலாம். இன்றைக்கி வந்து நான் செகண்ட் வே யூஸ் பண்ணி பட்டரில் இருந்து நெய் தயாரிக்கலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன்ஸுக்கு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க எப்படி சூப்பராக மணலாக நெய் தயாரிக்கலான்னு பார்க்கலாம். நெய் பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வந்து ஸ்டவ்வில் வைங்க. அதில் ஒரு 200 கிராம் அளவு உப்பில்லாத பட்டர் வந்து ஆட் பண்ணலாம். இந்த பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆகட்டும். ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சே நல்லா மெல்ட் ஆக விடுங்க. பட்டர் மெல்ட் ஆக ஸ்டார்ட் ஆகும் போதே நல்லா பாருங்கள், அது வந்து நுரையாக வர ஆரம்பிக்கும். அதை வந்து நல்லா கரண்டி வச்சு நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. சைட்ல எல்லாம் நல்லா வந்து நுரை வரும், அதையெல்லாம் நல்லா அதை எடுத்து விடுங்க. இந்த நுரையெல்லாம் போய் அது வந்து நல்ல பபிள்ஸ் வர ஸ்டார்ட் ஆகும். ரொம்ப ஈஸியாக சீக்கிரமே ரெடி ஆகிரும். நல்லா வந்து இப்போ பபிள்ஸ் வர ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு வாசனைக்காக ஒரு 4-5 கருவேப்பிலை ஆட் பண்ணுங்க. உங்ககிட்ட முருங்கையில இருந்ததுன்னா முருங்கையில போடுங்க, அல்லது கருவேப்பிலையே போட்டு அதை நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு போடும்போது கருவேப்பிலை வந்து சவுண்டு ஒன்றும் வராது, வெடிக்காது. இப்போ நீங்கள் வந்து நெய் ரெடியானதும் அது வந்து நல்ல ஒரு பொரிஞ்சு வரும். அந்த டைமில் தான் நமக்கு வந்து அதை எடுக்கணும். இப்போ வந்து நல்லா வந்து பபிள்ஸ் எல்லாம் வர ஸ்டார்ட் ஆகிட்டு பாருங்கள், கருவேப்பிலை பொரியிற சவுண்டு நமக்கு கேட்கும். நெய்யோட வாசனை வர தொடங்கிட்டு நல்லா வந்து நல்ல ஒரு டார்க் ஷேடில் வர ஆரம்பிச்சுட்டு இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை ஒரு வடிகட்டி வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். நீங்கள் பிளாஸ்டிக் அரிப்பில் வந்து அந்த சூடோட கீயை வந்து ஃபில்டர் பண்ணும்போது அது இழகிரும். ஸோ இந்த மாதிரி ஸ்டீல் அரிப்பு யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் வச்சு அதை வந்து நல்லா வடிகட்டி எடுத்துடலாம். இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துருங்க. பாருங்கள் எவ்வளோ மண்டி வந்திருக்கணும். பாருங்கள் கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. நமக்கு அதை பார்த்தாலே தெரியும். இப்போ அந்த டைமில் தான் கரெக்டாக வந்து நமக்கு கீ ரெடியாக இருக்கும். அதை வச்சு தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கணும். நல்ல ஒரு கோல்டன் கலரில் நமக்கு வந்து நெய் வந்திருக்கு. இப்போ இந்த நம்ம ரெடி பண்ணின இந்த நெய் வந்து நல்லா ஆறட்டும். ஆறின அப்புறம் எடுத்து நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து மாற்றி வச்சிடலாம். ஃபஸ்ட்டு நமக்கு இப்படி லிக்யூட் ஃபார்மில் தான் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண உடனே இருக்கும். இதே டைம் ஆக ஆக நமக்கு வந்து நல்ல இறுகி கட்டி ஆகிரும். இப்போ இதை மூடி வச்சு நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 6 மாதம் வரைக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நெய் எடுக்கும்போது என்றைக்கும் வந்து ஸ்பூனில் வந்து தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. தண்ணி பட்டுச்சுன்னா வந்து நெய் வந்து கெட்டு போயிடும். ஸோ வந்து என்றைக்கும் ட்ரை ஸ்பூனை யூஸ் பண்ணி அதை வந்து எடுத்து நம்ம வந்து குக்கிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒரு 4-5 மணி நேரத்துக்கு அப்புறம் நெய்யெல்லாம் நல்லா கெட்டியாக வந்திருக்கு. பாருங்கள், சூப்பராக நல்ல ஒரு மணலாக நெய் வந்திருக்கு. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.